வணக்கம். இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள். கோவை மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்ற பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பாக கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குவது, புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பல்வேறு இடங்களில் மன்றத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை 92வது வார்டு சுகுணாபுரம் பகுதியில் நற்பணி மன்றத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் கோவை மாவட்ட தலைவர் இருகூர் உதய பூபதி, மாநகர தலைவர் டேவிட் ராஜா தலைமையில் நடைபெற்ற இதில் மாநகர செயலாளர்கள் முனிபாண்டி, மனோஜ், பாலசுப்ரமணியம், கோகுல், விகாஷ், யமுனேஷ் மற்றும் MP மனோஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக தீர்மான குழு மாநில இணை செயலாளர் முத்துசாமி மற்றும் காஞ்சனா பில்லத்தி, RJ பாலு, மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 92வது வார்டு தலைவர் முகமது ஷாஹிர், செயலாளர் ஹரிகிருஷ்ணதாஸ், பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவை புதூர் 90வது வார்டு பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் வழங்கப்பட்டது. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 90வது வார்டு நிர்வாகிகள் பர்வீன், கஜினி, ராஜீவ் மற்றும் விக்டரி ரவி, ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வரசித்தி விநாயகர் மற்றும் அனுமர் கோவில் வளாகத்தில் 12 ராசிகளுக்கான பிரத்யேக தோட்டம் அமைக்கப்பட்டது. கோவை வரதராஜபுரம் ராமசாமி நகரில் அமைய பெற்றுள்ளது வரசித்தி விநாயகர் கோவில். இங்கு வெளிமாநிலம் மற்றும் நாடுகளில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வேண்டி வருபவர்களுக்கு உடனடி வாய்ப்பு கிடைப்பதால் இந்த பகுதி மக்களிடையே ஃபாரின் விநாயகர் என சிறப்பு உள்ளது. இந்நிலையில் இதே வளாகத்தில் இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் ஒன்றிணைந்து புதிதாக ராமபக்தர் அனுமருக்கு என தனியாக கோவில் கட்டி அண்மையில் எளிமையாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கோவில் வளாகத்தில் 12 ராசிகளுக்கான செடிகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். அதன்படி ஒவ்வொரு ராசிகளுக்குமான பாதிரி, மகிழம், புன்னை, வள்ளி என 12 ராசிகளுக்குமான செடிகளை 8 வடிவத்தில் நட்டுள்ளனர். இந்நிலையில் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இது குறித்து கோவையில் நிர்வாகிகள் கூறுகையில், கோவையில் முதன்முறையாக இது போன்ற ராசி தோட்டத்தை உருவாக்கி உள்ளதாகவும், இதில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலனடைந்து நல்ல ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும் என தெரிவித்தனர். மேலும் வரும் காலங்களில் வேம்பு, வில்வம் போன்ற பல்வேறு சிறப்பு குணம் கொண்ட ஆன்மீக மரங்களை நட உள்ளதாகவும் தெரிவித்தனர். கோவையில் பிரத்யேகமாக அமைந்துள்ள இந்த ராசி தோட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவையில் ஒரு ஃபாரின் விநாயகர், இந்த கோவில் எங்குள்ளது என்பது குறித்து அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த கோவிலானது கோவை ஹோப்ஸ் அதிலிருந்து சிங்காநல்லூர் செல்லும் வழியில் தியாகி NG ராமசாமி மேல்நிலைப்பள்ளி பின்புறமாக உள்ள ராமசாமி நகரில் அமைந்துள்ளது. இதில் உள்ள விநாயகர் கோயில் சுமார் 20 வருடங்களாக இருந்து வருகிறது. இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு ஒன்று உள்ளது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள், அவர்களது குழந்தைகள் என பெரும்பாலானோர் பக்தர்களின் குழந்தைகள் மிக நல்ல முறையில் கல்வி கற்று தேர்ச்சி அடைந்து இன்று பல மாநிலங்களில், குறிப்பாக வெளிநாடுகளில் நல்ல நிலையில் பணியாற்றி வருகின்றனர். இதன் காரணமாகவே இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வரசித்தி விநாயகர் என்பதை விட ஃபாரின் விநாயகர் என்றுதான் எல்லோரும் இந்த கோயிலை பற்றி குறிப்பிடப்படுவதுண்டு. இந்த கோயில் வளாகத்திற்குள்ளாகவே தற்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாக ராமபக்த ஆஞ்சநேயர் கோவில் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு சாஸ்திர முறைப்படி
கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ஆன்மீக ராசி செடிகளின் 8 வடிவ நடைபயிற்சி என்ற புது முயற்சி ஒன்று இந்த கோயிலில் துவங்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால், மனிதர்கள் அனைவருமே 12 ராசிக்குள் அடங்குவர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அதன் அடிப்படையில் 12 ராசி செடிகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் துளசியின் புனிதத்தன்மை குறித்து எல்லோரும் அறிந்ததே. அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமி வீட்டிற்கும் தாமரை இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் காமதேனு அமைக்கப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் அம்மன் அருளும் வேப்பிலை மற்றும் ராஜவில்வம் என அனைத்து ஆன்மீக ராசி செடிகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தற்போதைய கொரோனா காலகட்டத்தில் அனைவரும் அதற்கான சானிடைசர்ஸ் எடுத்துக்கொண்டு தான் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அது இந்த கோவிலில் மிக கடுமையான பின்பற்றப்படுகிறது. அதேபோல் மாஸ்க் இல்லாமல் யாவரும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. இவ்விதமாக வரும் பக்தர்கள் இந்த ராசி செடியில் சுமார் குறைந்தது 16 முறை சுற்றி வரும்போது அவர்களது மனம் ஒருநிலைப்படுத்தி அவர்களது மனம் லயித்து அவர்களது குடும்பமும் மிக நல்ல முறையில் இறையருள் பெற்று மன அளவில் மட்டுமல்லாமல் அவங்க ஆத்ம ரீதியாகவும் மன வலிமை பெற்று உடல் ரீதியாகவும் அவர்கள் தற்போதுள்ள கொரோனா காலத்தில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற முயற்சியின் அடிப்படையிலேயே இந்த ஆன்மீக ராசி செடி அமைக்கப்பட்டுள்ளது. இது அமைக்கப்பட்டவுடன் இது குறித்த மிக அதிகமாக எப்படி அமைத்தீர்கள், எங்கே அமைத்தீர்கள், எந்த விதமாக அமைத்தீர்கள் என்பது போன்ற கேள்விகள் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டே உள்ளனர். அதற்காகவே இந்த வீடியோ பதிவு தற்போது எல்லோருக்கும் தெரிவிக்கும் வகையில் இதை செயல்படுத்தி கொண்டு உள்ளோம். அனைத்து பக்தர்களும் இதனை பயன்படுத்தி கொண்டு அனைவருமே இறையருள் பெற்று வளமாய் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். கொரோனா காலத்தில் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் மேடை கலைஞர்களுக்கு கோவை டவுன் ஹால் மைக்கேல் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட முழு ஊரடங்கால் அனைத்து சேவைகளும் முடங்கின. பல்வேறு துறை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் விழாக்கள், மேடை நிகழ்ச்சிகள் இல்லாததால் மேடை கலைஞர்களும் போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு காலகட்டங்களில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இணைந்து மேடை கலைஞர்களுக்கு கொரோனா நிவாரண உதவிகளை வழங்கினர். கொரோனா கால விதிமுறைகளுக்கு உட்பட்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இதில் பள்ளியின் முதல்வர் பங்குதந்தை ஆண்ட்ரூ கலந்து கொண்டு மேடை கலைஞர்களுக்கு அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை மைக்கேல்ஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஸ்டீஃபன், வர்கீஸ், சையது அபுதாஹிர், முரளி, தியாகு, கிஷோர், மிராஜ் உட்பட பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ் முன்னாள் மாணவர்கள் சார்பாக இப்போ இந்த கோவிட் காரணமாக கஷ்டப்படக்கூடிய மேடை கலைஞர்களுக்கு, நலிவுற்ற மேடை கலைஞர்களுக்கு எங்களால் ஆன ஒரு உதவிகளை நாங்கள் செய்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாத செலவு அரிசி, பருப்பு, உப்புப்பொடி அந்த மாதிரி ஒரு பேக், ஒரு 1000 rupees வர்த்து பேக் ஒரு 60 பேர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். இது ஒரு நல்ல முயற்சி. முன்னாள் பள்ளி மாணவர்கள் அதே இடத்துல படித்த அதே பள்ளியில் திருப்பியும் அந்த பள்ளியின் சார்பாக, மாணவர்கள் சார்பாக இந்த கஷ்டப்படக்கூடிய ஏழை கலைஞர்களுக்கு நம்மளை மகிழ்வித்தவர்கள், மேடையில் நம்மளை மகிழ்வித்தவர்கள், இன்றைக்கு அவர்களுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப திருப்தி. இதனுடைய நண்பர்கள் சார்பாக இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீண்டும்
வாய்ப்புகள் ஏற்பட்டால் இதே மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் திருப்பி செய்வோம் அப்படின்றத நாங்கள் வந்து ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறோம். நன்றி. விஷயத்தை நான் சொல்லணும், இதே எங்களோட மாணவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே இருக்கோம். அதில் வந்து ஒரு நண்பர் கோவிட்னால் பாதிக்கப்பட்டு அவங்க பெற்றவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவரும் உடல்நிலை சரியில்லாதவர். அவரோட மருத்துவத்துக்கும் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை எல்லாருமே செஞ்சாங்க. அவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு இந்த குரூப்பில் கூட வந்து உதவி செய்ய முடியாதவங்க கூட அவ்வளோ முழு மனசோட எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக அட்மின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க இது நல்லா நடத்துறதுக்கு. எல்லாம் அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாமே இதை செஞ்சுருக்க முடியாது, தனிப்பட்ட முயற்சி கிடையாது. நாங்கள் இதை செய்யலான்னு சொன்ன உடனேயே எந்த ஒரு எதுவும் கேட்காம உடனடியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உடல் உழைப்பாளையும் சரி பண உழைப்பாளையும் சரி எங்களுக்காக இதை செஞ்சு கொடுத்த எங்கள் குழு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்திருக்கிறோம். இது ஒரு பெரிய முயற்சினே சொல்லலாம். கூட்டு முயற்சி தான் ஆக்சுவலாக. எல்லார் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு செஞ்சுருக்கோம். பட் இது வந்து ஒரு இன்னும் நிறைய பேருக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆத்மமான ஒரு திருப்தி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் நிறைய பேர் வர முடியல, அவங்க சார்பிலையும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்புட்னிக் வி தடுப்பூசி கோவை சாய்பாபா காலனியில் ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் சென்டரில் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றுக்கு மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை தடுக்கும் விதமாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் ஏஜிஎஸ் ஹெல்த் கேரில் முதலாவது மாநில அரசின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி அங்கீகாரம் பெற்ற மையமாக இருக்கிறது. இந்த மையத்தின் இயக்குனர் டாக்டர் ஆதித்யன் குஹன் கூறுகையில், இந்த மையத்தில் வரும் ஜூலை 12 முதல் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக, கோவையில் முதல் முறையாக ஏஜிஎஸ் ஹெல்த் கேரில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து முன்களத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்தினர், காவல்துறையினர், மூத்த குடிமக்கள், திருநங்கையர்கள், மாற்றுத்திறனாளிகள், இணை நோய் உள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், தடுப்பூசி செலுத்த கோவின் இணையதளத்தில் முன்பதிவு எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசி முதல் தவணை செலுத்திய பின்பு 2வது தவணையாக 21 நாட்களில் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். டாக்டர் ஆதித்யன் குஹன், டைரக்டர் ஏஜிஎஸ் ஹெல்த் கேர், கோயம்புத்தூர். நம்ம இன்றைக்கி ஸ்புட்னிக் வி வேக்சினேஷன் ட்ரைவ் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்புட்னிக் வி வந்து ஒரு ரஷ்யன் வேக்சின், 2 அடினோ வைரஸ் வெக்டார், RAD26 RAD5ன்னு 2 டோஸு. ஃபஸ்ட் டோஸ் போட்டதுலேருந்து செகண்ட் டோஸ் வந்து 21 டேஸில் போடணும், அட்லீஸ்ட் 23 டேஸில் போடணும். அப்படி போட்டால் 91.6% எஃபிகசின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் டெல்டா கவரேஜும் நல்லா இருக்குது அப்படின்னு ரீசன்ட் ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 3rd வேவ் வருது, நிறைய டெல்டா ப்ளஸ் இப்போ லேம்டா அப்படின்னு ஒரு வைரஸ் வந்திருக்கு முந்தா நேற்று. ஸோ இதெல்லாம் வந்துட்டுருக்க காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வேக்சினேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லோரும் வேக்சின் பண்ணிக்கணும். இந்த வேக்சின் பெஸ்ட், அந்த வேக்சின் பெஸ்ட்டுன்னு இல்லை. ஸோ அது ஒன்று. 2வது ஆல்கஹால் விஷயங்கள் கொஞ்சம் நிறைய இப்போ போயிட்டுருக்குது வேக்சினை பற்றி. ஸ்புட்னிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 டேஸ் ஆல்கஹால் அப்ஸ்டினன்ஸ் இருந்தால் 100% எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா கால ஊரடங்கால் போதிய வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு, மேலும் கொரோனாவால் பாதித்து உயிரிழந்த குடும்பத்தினர்களுக்கு ஒன்றிணைவோம் வா எனும் திட்டத்தில் திமுகவினர் உதவி செய்ய வேண்டும் என தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் ஆன மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அவரது ஆணைப்படி கோவை திமுக கிழக்கு மாவட்டம் குறிச்சி தெற்கு பகுதி 100வது வட்டக்கழகம் சார்பாக போத்தனூர், கணேசபுரம், முரண்டம்மன் கோவில் வளாகத்தில் கொரோனாவால் பாதித்த குடும்பத்தினர்களுக்கு உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களாக இலவச அரிசி, மளிகை மற்றும் காய்கறி தொகுப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நிவாரண உதவி பெறுவோர் அனைவருக்கும் முகக்கவசங்கள் வழங்கி சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்பட்டனர். 100வது வட்டக்கழக பொறுப்பாளர் பொன் சுரேஷ் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நிதி உதவி, அரிசி, மளிகை மற்றும் காய்கறி தொகுப்புகளை வழங்கினார். முன்னதாக கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திமுக குறிச்சி தெற்கு பகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், வடக்கு பகுதி பொறுப்பாளர் காதர் மற்றும் தனலட்சுமி ரங்கநாதன், வட்டக்கழக நிர்வாகிகள்,
ஆதவன், ஆறுமுகம், கணேஷ் பிரபு, துர்கா, ராஜ்குமார், டானாலி, எல்ஜிசி கண்ணன், மாணிக்கம் உட்பட பகுதி வட்டக்கழக கிளை நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை ஆர்எஸ் புரம் பால் கம்பெனி பகுதியில் நெசவாளர்களுக்கு மோடி கிட் வழங்கப்பட்டது. கோவை ஆர்எஸ் புரம் பகுதியில் பிஜேபி மாநகர மாவட்ட நெசவாளர் பிரிவு சார்பில் அப்பகுதி பொதுமக்களுக்கு மோடி கிட் அடங்கிய காய்கறிகள் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் GKS செல்வகுமார் கொரோனாவில் வாழ்வாதாரம் இழந்த காலத்தில் அந்த பகுதி பொதுமக்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் சுமார் 500 பேருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நந்தகுமார் ஆலோசனைப்படி நிர்வாக தலைவர் R. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக GKS செல்வகுமார், மாவட்ட செயலாளர் கார்த்திக், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் முரளி, துணைத் தலைவர் மதன், சம்பத், பிரிக்கால் செல்வராஜ், பீலமேடு சீனிவாசன், கணேஷ், சிங்கை கணேஷ், குறிச்சி கிருஷ்ணன், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கலைச்செல்வன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமூக போராளி ஸ்டேன்சாமிக்கு கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநில பழங்குடி மக்களின் உரிமை போராளியான தமிழகத்தை சேர்ந்த ஸ்டேன்சாமி மும்பை சிறையில் அண்மையில் காலமானார். இவரது மறைவிற்கு உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பாக மறைந்த சமூக போராளி ஸ்டேன்சாமிக்கு வீரவணக்கம் செலுத்தி இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. கோவை காட்டூர் கிறிஸ்துவ அரசர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இதில் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆல்வின் அருள் முன்னிலை வகித்தார். கோவை பாராளுமன்ற உறுப்பினர் BR நடராஜன், பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் மறைந்த சமூக போராளி அருள் தந்தை ஸ்டேன்சாமியின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக், தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயலாளர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மற்றும் திமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கோட்டை அபாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் இலக்கியன், மனிதநேய மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் கபீர், ஆலயத்தின் பங்கு தந்தை குழந்தைசாமி, கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் பொருளாளர் கிறிஸ்டி, செய்தி தொடர்பாளர் ஜோசப் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் எனிகோ எரிதிராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இங்கே ஃபாதர் ஸ்டேன்சாமி அவர்களின் நினைவேந்த நிகழ்ச்சியானது கோவை மாவட்டத்திலே நடைபெறுகிறது. கேரள எல்லையை ஒட்டியுள்ள 13 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததை தொடர்ந்து மாநிலத்தில் பேருந்து போக்குவரத்து, மாநிலத்திற்குள்ளான பதிவு முறையை ரத்து உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்குள் வருபவர்கள் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற நடைமுறை அமலில் உள்ளது. இந்த நிலையில் கேரளா மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் புதிதாக 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜிகா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்காமல் இருக்க கேரளா எல்லையை ஒட்டியுள்ள சோதனை சாவடிகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் மீனாட்சிபுரம், வேலந்தாவளம், நடுப்புணி, வாளையார் உள்ளிட்ட 13 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளா எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்த பிறகு தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தமிழக எல்லைக்குள் வருபவர்களின் உடல் வெப்பநிலை பரிசோதித்து முகக்கவசம் அணிந்து இருப்பதை உறுதி செய்து வருகின்றனர். முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு அபராதம் விதித்து முகக்கவசம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக கேரளா எல்லையான வாளையாறு சோதனை சாவடியில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 400க்கும் கீழ் குறைந்துள்ளது எனவும், வைரஸ் தொற்று பரவல் கட்டுக்குள் தமிழக அரசின் நிலையான வழிகாட்டு நெறிகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். கேரளாவிலிருந்து கோவை வருபவர்கள் தமிழக அரசின் இணையதளத்தில் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும் என தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் சமீரன், கேரளாவில் கொரோனா மற்றும் ஜிகா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கோவை மாவட்டத்தில் கேரளா எல்லையை ஒட்டியுள்ள 13 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம கேரளா தமிழக எல்லையில் அமைந்துள்ள ஒரு மாவட்டம். குறிப்பாக தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவி இருந்த ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் தினசரி தொற்று இருந்த ஒரு மாவட்டம். படிப்படியாக
தமிழக அரசு எடுத்த முயற்சியினால் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்து எடுத்த முயற்சியினால் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 368 என்ற நிலையில் குறைந்துள்ளது. 36.8 டோட்டல் பாசிட்டிவிட்டி டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்டிலிருந்து தற்பொழுது கிட்டத்தட்ட 2.5% டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்டுக்கு வந்துள்ளது. இந்த தருணத்தில் கேரளா மாநிலத்தில் இந்த நம்ம மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற பால்காட், திருச்சூர் போன்ற மாவட்டங்களில் தொற்றோட விகிதம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலை கருத்தில் கொண்டு நம்ம மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள 13 சோதனை சாவடிகளும் பலப்படுத்தி இந்த கோவை மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு போகிறதும் கேரளாவிலிருந்து கோவை மாவட்டத்துக்கு வருகை உள்ள அனைத்து சாவடிகளையும் நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். குறிப்பாக இன்றைய தினம் நம்ம வாளையார் சோதனை சாவடியை ஆய்வு செய்துள்ளேன். நேற்றுக்கு வால்பாறை பகுதியில் உள்ள வால்பாறை, அதே போல் மீனாட்சிபுரம், கோபாலபுரம், நடுப்புள்ளி போன்ற சோதனை சாவடிகளும் நாங்கள் ஆய்வு செய்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். கேரளாவிலிருந்து வர்ற அனைத்து மக்களும் வாகனங்களும் கண்டிப்பாக இ-பாஸ் கையில் வைக்க வேண்டும். அதே போல் வரும் பயணிகளோட வெப்ப பரிசோதனை கண்டிப்பாக இந்த சாவடிகளில் சோதனை சாவடிகளில் எடுக்கப்படும். வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை போன்ற துறைகள் ஒருங்கிணைத்து நாங்கள் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் இயங்குவதற்கு குழுக்களை அமைத்துள்ளோம். தற்பொழுது நம்ம கோவை மாவட்டத்தில் தொற்றோட விகிதம் படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. இன்னும் அது தரைமட்டத்தில் கொண்டு வரதுக்கான மேல் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. சார், இப்போ கேரளாவில் எல்லையில் பார்த்தீங்கன்னா கோவிட் நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில் இப்போ கடைசியாக அரசாணையின் படி நம்ம இ-பாஸ் மட்டும் கட்டாயப்படுத்தியுள்ளோம். இ-பதிவு, அந்த இ-பதிவு டிஎன்இஜியோட இ-ரெஜிஸ்டரில் இ-பதிவு செய்து அந்த இ-பதிவில் பதிவு செய்தவர்களை நாங்கள் அடுத்தடுத்த தினங்களில் நாங்கள் கட்டுப்பாடு அறையிலிருந்து ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களோட டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சிகிச்சைக்காக எடுக்கிறதுக்கும் அது மக்களுக்கு எளிதாக பயணம் செய்வதற்கான ஒரு வசதி நம்ம மாநிலத்தில் செய்துள்ளது. இ-பதிவில் ஏதாச்சும் கட்டுப்பாடு இருக்காங்க சார்? ஏதாச்சும் அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுமதி கொடுக்குறோமா? இல்லை எப்படி சார் இ-பதிவு ஈஸியாக ஆகிறது இல்லையா? இ-பதிவுகளில் ஒரு சில இது இருக்குது. இறப்பு, அதே போல் திருமணம் போன்ற ஒரு சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு இது உண்டு. மற்றபடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், அதே போல் பிஸ்னஸ் விசிட், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அந்தந்த கேட்டகரியில் உட்பட்டு தான் வர முடியும். இல்லாமல் சுற்றுலா பயணிகள்லாம் வர்றதுக்கு தடை உள்ளது. அதே மாதிரி கோவையில் கொரோனா 400 கீழே வந்துருச்சு. இப்போ இதை தொடர்ந்து கட்டுப்படுறதுக்கு மக்களுக்கு என்ன சார் கோரிக்கை இருக்குது? பொதுமக்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னபடி நம்ம தமிழக அரசு எடுத்த நல்ல முயற்சிகள்னாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இது ரெண்டும் சேர்ந்து வந்தனால தான் நம்ம கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதத்தில் நம்ம தொற்றோட விகிதத்தை ஒரு நல்ல அளவுக்கு குறைக்க முடிந்தது. இந்த ஒத்துழைப்பு தொடர்ந்தும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொதுமக்களோட ஒத்துழைப்பு குறிப்பாக இப்போ தளர்வுகள் இருக்கும் சூழ்நிலையில், இந்த ஊரடங்குக்கு தளர்வுகள் விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்கள் வெளியில் வரும்பொழுது அவங்க கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் போன்ற கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அந்த கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் நல்லபடியாக கோவை மக்கள் பின்பற்றாங்க. தொடர்ந்து இதே ஒத்துழைப்பு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வால்பாறை அணைகளை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அணைகளை வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஆய்வு மேற்கொள்ள வந்திருந்த செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வால்பாறையில் உள்ள கீழ்நீராறு அணை, மேல்நீராறு அணைகளை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன், பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம், சப் கலெக்டர் தாக்கரே சுபம், ஞானதேவராவ் ஆகியோர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து மானாம்பள்ளி பவர் ஹவுஸ் பகுதிக்கு சென்று அங்கு மின் உற்பத்தி செய்யப்படும் இயந்திரங்களையும் நீர்வரத்து பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் ஆசியாவின் மிகப்பெரிய உயரமுள்ள சோலையாறு அணையை பார்வையிட்ட பின் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது நீர்வழி பாதைகளின் அடிப்படையில் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றினால் கோடைக்காலம் மற்றும் மழை குறைவாக பெய்யும் காலங்களில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட அணைகளின் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி விவசாயிகள் விவசாயம் செய்ய போதுமானதாக இருக்கும். ஆனால்
கடைமடை பகுதிகளான வெள்ளக்கோயில், காங்கேயம் பகுதி விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருவதால் கேரள அரசு இடைமலையாறு அணை கட்டினால் ஆனைமலையாறு, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டத்திற்கு நீர் அதிகம் பெறுவதற்கு ஏற்கனவே உள்ள சட்ட ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையின் மூலம் விரைவில் தமிழக முதல்வர் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும். பருவமழை காலங்களில் கிடைக்கும் தண்ணீர் அணைகள் நிரம்பியதும் அதன் உபரி கேரள மாநிலத்திற்கு திறந்துவிடப்படும். யாருக்கும் உபயோகம் இல்லாமல் கடலில் வீணாக கலப்பதை தடுத்து விடலாம். அதற்காகத்தான் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் உடனிருந்தனர். கோவையில் நேற்று 298 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 298 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 2,25,043 அதிகரித்துள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் 7 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,107 அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த 394 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,18,930 அதிகரித்துள்ளது. மேலும் 4,006 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறையினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சுகாதாரத்துறை ஊழியர்கள் உறுதிமொழியேற்றனர். மேலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகன இயக்கமும் துவக்கி வைக்கப்பட்டது. இப்பிரச்சார வாகன விழிப்புணர்வை மாவட்ட வருவாய் அலுவலர் ராமதுரை முருகன் துவக்கி வைத்தார். வணிகர் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் ஆலோசனை. கோவையில் வணிகர் சங்க பிரதிநிதிகளுடன் கொரோனாவுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் இன்று ஆலோசனை நடத்தினர். கோவை மற்றும் ஈரோடு கோட்டங்களுக்குட்பட்ட வணிக சங்கம் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தலைமையில் SNR கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அரசு செயலாளர், கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய சந்தை நிலவரங்கள் குறித்தும் நடவடிக்கைகள் குறித்தும் கருத்துக்களை தெரிவித்ததோடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோவை வக்பு நிறுவனங்களில் பணியாற்றும் உலாமாக்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்க மானியம் வழங்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட 116 வக்பு நிறுவனங்கள் உள்ளன. இதில் உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க ரூபாய் 25,000 அல்லது வாகனத்தின் விலையில் 50% இதில் ஏது குறைவோ அந்த தொகையை மானியமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற மனுதாரர் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வருமானச் சான்றிதழ், புகைப்படம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உரிய அலுவலரிடம் பெற்ற சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், கல்வி தகுதி சான்றிதழ், வங்கி கணக்கு எண் மற்றும் IFSC குறியீட்டு எண், கூடிய வங்கி கணக்கு எண், புத்தகத்தின் முதல் பக்கம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அதனுடன் வாகனம் வாங்குவதற்கான விலைப்பட்டியல் உடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் விண்ணப்பத்தை பெற்று 15 தினங்களுக்குள் பூர்த்தி செய்து வழங்கி பயன்பெறலாம். இந்த தகவலை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். வால்பாறையில் கூட்டமாக உலா வரும் சிறுத்தைகளால் பீதியடைந்த பொதுமக்கள் கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறையில் தற்போது அச்சமின்றி சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறையில் உள்ள காமராஜர் நகர், சிறுவர் பூங்கா, வாழைத்தோட்டம், MGR நகர் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் சிறுத்தை புகுந்து அப்பகுதியில் உள்ள வளர்ப்பு பிராணிகளை பிடித்து செல்வதும்,
வாடிக்கையாகிவிட்டது. அதேபோல் வால்பாறையில் உள்ள குமரன் நகர் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்புறம் நேற்று அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் 3 சிறுத்தைகள் உலா வந்து அப்பகுதியில் உள்ள குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சி சமூக வலைதளங்களில் மூலம் பரவி வருவதால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள டாக்டர் மஜீந்தார் என்பவர் வீட்டில் வளர்ந்து வந்த நாய் 4 குட்டிகளை போட்டிருந்த நிலையில் மாடியிலிருந்து அந்த நாயை சிறுத்தை பிடித்து சென்றுள்ளது. எனவே இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி நடமாடி வரும் சிறுத்தைகளை கூண்டு வைத்து சிறுத்தைகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. தினமும் இரவு 7 மணி, இரவு 10 மணி, காலை 8 மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.